உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவளுங்க 2 பேரும் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாளுங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். என்ன மாறி, எதுக்கு வந்த, என்ன விஷயம், எதுவுமே சொல்லாம போற? ஒன்னும் இல்ல அத்தை. கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி நேரத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு தாத்தா சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. நான் அத ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம் மாறி. மாதிரி தாத்தா சொன்னதை என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? அக்கா, நான் உங்ககிட்ட போன்ல எல்லாத்தையும் சொல்றேன். வரேன் மாமா. சரி, வரேன். வா மாறி. போயிட்டு வரேன். பாத்து போமா. ஹாய். என்ன சொல்றீங்க சூர்யா? மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்லையா? ஆமா விக்ரம், மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கா. பார்வதி அத்தையோட பொண்ணு துர்காவா நடிச்சிட்டு இருக்கா. ஏற்கனவே மாரியை கொல்றதுக்கு புக்கில் விஷம் தடவின விஷயத்துல மரியா மேல நமக்கு டவுட் இருக்கு. இப்போ அந்த மரியா ஆள் மாறாட்டம் வேற பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா, மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அது சின்ன வயசுல காணாம போன பார்வதி அத்தையோட பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? யார் அவங்க? எங்க இருக்காங்க? அது வேற யாரும் இல்ல, மாரிதான். என்ன சொல்றீங்க சூர்யா? மாரி தான் சின்ன வயசுல காணாம போன பார்வதி பெரியம்மாவோட பொண்ணா? ஆமா விக்ரம். ஆமா, இதை நீங்க யூகமா சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஐயோ, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன் விக்ரம். அந்த மரியா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவ மேல எனக்கு டவுட் இருந்தது. ஒரு நாள் மாரியோட தாத்தா என்னை அவசரமா கிராமத்துக்கு வர சொன்னாரு. மாரியை பெற்ற அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாரி சின்ன வயசில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செயின், காப்பு எல்லாத்தையும் பத்திரமா பெட்டியில் வச்சுருந்தேன். அந்த பொருளெல்லாம் நேற்று ராத்திரி திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறமா தான் மாரி தான் பார்வதி அத்தையோட பொண்ணு, மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண. அது மட்டும் இல்ல விக்ரம், மரியாவே உண்மையை ஒத்துக்கிட்ட, முடிஞ்ச நிரூபிச்சு காட்டுன்னு என்கிட்ட சவால் விட்டா. சவால் விட்டாளா? ஆமா, அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கே வந்து ஆள் மாறாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம அவ யாருன்னு சொன்னா. யார் அவ? அவ வேற யாரும் இல்ல, ஜாஸ்மினோட தங்கச்சி. ஜாஸ்மினோட தங்கச்சியா? அவ எதுக்கு இங்க வரணும்? ஏற்கனவே மாரிய கொலை பண்ண பார்த்ததுல மரியா மேல டவுட் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது மரியா தனியா இதை பண்ணல, அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. எனக்கும் அதே டவுட் தான் விக்ரம். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அந்த கருப்பூர்வம் சண்முகமும் சண்முகத்தோட மனைவியும் மரியா பின்னாடி இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. முதல்ல கருப்பூர்வம் சண்முகத்தோட போட்டோல இருந்த அந்த லேடி யாருன்னு இன்னும் தெரியல. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் யாரு பண்றா, எதுக்காக பண்றாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு விக்ரம். அந்த லேடி யாரு, எதுக்காக மாரிய பழிவாங்க நினைக்கிறாங்க? சூர்யா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விக்ரம், சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற அதே கேள்விதான் எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான பதிலை தேடி பார்த்தா ஒருத்தர் மேலதான் வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, உங்க சித்தி தாராதான். எப்படி இந்த வீட்ல உனக்கு உறவுகள் இருக்கோ அதே மாதிரி சொத்துல உரிமையும் இருக்கு. மகளே, ஒர்க் அவுட் ஆகுது. நீ ஒண்ணு இல்லாதவ இல்ல துர்கா, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி. என்னோட சொத்து பத்தி எல்லாமே உனக்கு தான் துர்கா. அம்மா, நான் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படலமா. எனக்கு நீங்க தான் பெரிய சொத்தே. எனக்கு நீங்க கிடைச்சதே போதும்மா. இதுக்கு மேல
நான் வேலைக்கு போய் உங்களை நல்லா பாத்துப்பேம்மா. நீயே ஒரு கம்பெனிக்கு முதலாளிமா, நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? அண்ணே, இங்கதான் இருக்கேம்மா. சொல்லு பார்வதி. துர்கா இனிமே எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனால என்னோட பேர்ல இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் துர்கா பேர்ல எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ம். அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்கண்ணே? உன்னோட சொத்து உன்னோட விருப்பம் பார்வதி. சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போற? உன்னோட மகளுக்கு தானே. சந்தோஷமா எழுதி வை. பரம்பரை சொத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கோ அது அத்தனையும் உன் மக துர்காவுக்கு தானே. தொலைஞ்சது புள்ளையா இருந்தா நான் தான் அந்த புள்ளன்னு சொல்லி மொத்த சொத்தையும் ஆட்டியா போட்டிருப்பேன். முறைக்கிறா பாரு. ஐயோ அம்மா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்த மாதிரி ஆயிடும். என் பேர்ல எந்த சொத்தும் எதுவும் வேண்டாம்மா. எனக்கு உங்க பாசம் மட்டும் போதும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு நீதானே வாரிசு. ஏன் அத நீ வேண்டான்னு சொல்ற? அம்மா ஆசைப்படுறேன்ல, நீ அமைதியா மட்டும் இரு. அண்ணே, சொல்லுமா. நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் என் பங்கு சொத்தை எல்லாம் துர்கா பேருக்கு மாத்தி எழுதிடலாண்ணே. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். ம். மாரிக்கிட்டையும் சூர்யா கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லணும். ஐயோ, அவங்க வந்தான்னா கெடுத்துருவான். சுஜாதா, அண்ணே, மாரிக்கு ஒரு ஃபோன் பண்றேன். அண்ணி, இந்தாங்க ரிங் போகுது. பார்வதி அம்மா கூப்பிடுறாங்க. இப்பதான் நான் அங்க இருந்து வந்தோம். ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டு நான் விசாரிக்க கூப்பிடுறாங்க போல இருக்கு. ஹலோ அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லது மாரி. நான் உனக்கு வேற ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்மா? என் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் துர்கா பேருக்கு மாத்தி எழுத போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. துர்காவுக்கு இந்த வீட்ல எந்த கவலையும் குறையும் இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீயும் சூர்யாவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சூர்யா கிட்ட நீயே இந்த விஷயத்த சொல்லிடு. சரிங்கம்மா. ஹஸ்பண்ட் சார் வந்ததும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துடுறோம். சந்தோஷம் மாரி. அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிங்கம்மா. இந்த சுஜாதா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.